எமோஷன்கள் இருக்கும். அந்த எமோஷன் இதுல வெளியில போயிடும். உங்களுக்கும் அவங்களுக்கும் அந்த வாழ்ந்த எமோஷன் இருக்குல்ல, அது இருக்கும்போது தான் உங்களுக்கு அழுவையோ சிரிப்போ வருது. அவங்க ஞாபகமே உங்களுக்கு இல்லாம போயிடும். ஒரு ஸ்டேஜ்ல ஒருத்தர் நம்ம கூட வாழ்ந்தாரு, தாத்தா வாழ்ந்தாரு, அப்பா வாழ்ந்தாருன்னு இருக்குல்ல, அந்த ஞாபக அலைவரிசையை அழிச்சிருங்க. அந்த ஞாபக அலைவரிசையை சுத்தமா அடிப்படையை அழிச்சிடும். அந்த ஞாபக அலைவரிசை அழிஞ்சிருச்சுன்னா உங்களுக்குள்ள கனவு வராது. அப்போ உங்க வீட்டுக்குள்ள என்ன பண்ணும்னா, உங்க அப்பா அம்மா வாழ்ந்த ஞாபக அலைவரிசை இருக்கும். அந்த அலைவரிசையில கொஞ்சம் கனவு வர வாய்ப்பு இருக்கும். அதையும் டைம் கிடைக்கும் போது கல்லூப்பை வச்சு நல்லா மாப்பை போட்டு தொடச்சோ இல்லை கழுவி விட்டோ உட்காந்து பல நாள் அந்த வீட்டுக்குள்ள அம்மா அப்பாவுடைய அலைவரிசை கூட அது வெளியில போயிடணும்னு ஒரு தியானம் பண்ணீங்கன்னா அதுவும் ஓடி போயிடும். இப்ப உடலுக்குள்ள இருக்கிற அலைவரிசையும் வெளியில எடுக்கணும். உங்க முன்னோர்கள் வாழ்ந்த வீடுகளுக்குள்ள நகரத்துக்குள்ள வாழ்ந்த அந்த செயலையும் வெளியில எடுத்து விட்டாங்க. இப்ப இதெல்லாம் தியானத்திலிருந்து தான் எடுக்க முடியும். அதே மாதிரி உங்க முன்னோர்கள் யூஸ் பண்ண எந்த துணியையும் வேற யாருக்கும் கொடுக்காதீங்க. அதை எரிச்சிருங்க. இல்ல அதை வேற எங்கேயாவது கண்காணாம மண்ணுல கூட புதைச்சிருங்க. பிறருக்கு கொடுக்காதீங்க. பிறருக்கு கொடுக்கறது புது துணி தான் கொடுக்கணும். பழைய துணியை இன்னொரு நபர்களுக்கு, ஏழைகளுக்கு கொடுக்காதீங்க. மெயினா ஏழைகளுக்கு கொடுக்காதீங்க. நம்ம வீட்டுல யூஸ் பண்ண எந்த துணிகளையும் பிறருக்கு கொடுக்காதீங்க. நம்ம வீட்டுல யூஸ் பண்ண எல்லா துணியுமே பாவ கரும வினையில அந்த அலைவரிசை அந்த துணியிலையும் இருக்கும். அந்த துணியை எவன் உடுத்துறானோ அந்த கர்ம வினையை அவன் அனுபவிப்பான், அவன் வாங்கிக்குவான். அதனால தயவு செய்து உங்களுடைய முன்னோர்களோட கர்ம வினையை இன்னொரு இடத்துல கொடுக்காதீங்க. ஏற்கனவே கீழ்நிலையில ஆசிரமத்துல எத்தனையோ குழந்தைங்க சித்திரவதைப்பட்டு இருக்கு. அந்த குழந்தைக்கு உங்க முன்னோர்கள் துணியை கொண்டு கொடுத்து அந்த குழந்தைகளை மேலும் துன்பத்தில் ஆழ்த்தாதீர்கள்.